வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மிகப்பெரிய செஃப், மிகப்பெரிய ஆண்டர்பிரனர், எல்லாருக்கும் பிடிச்ச ஷோ ஹோஸ்ட், ஷோவோட செஃப் ஜட்ஜு, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இன்னைக்கு டாப் குக் டூப் குக்கில் உள்ள முக்கியமான பொசிஷனில் இருக்கக்கூடிய செஃப் வெங்கடேஷ் பட் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்கன்னா என்னோட வீடியோக்கு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெங்கடேஷ் பட் அவர்கள் செப்டம்பர் 15ஆம் தேதி 1980 வருஷம் சென்னையில் பிறந்திருக்காரு. வெங்கடேஷ் பட் படித்த ஸ்கூல்னு பார்த்தோன்னா சார் எம் வெங்கடசுப்பராவ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் படிச்சிருக்காரு. இந்த ஸ்கூல் சென்னையில் தான் இருக்குது. அதுக்கப்புறமா வெங்கடேஷ் பட் அவர்களுடைய காலேஜ் லைஃப்னு பார்த்தோன்னா ஆசாம் மெமோரியல் காலேஜில் சென்னையில் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா கார்னல் யூனிவர்சிட்டி நியூயார்க்கில் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா சிங்கப்பூர்லேயுமே படிச்சிருக்காரு. வெங்கடேஷ் பட் படித்தது எல்லாமே கேட்டரிங் ரிலேட்டடாக தான். அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் கிராஜுவேட் இன் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டும் முடிச்சிருக்காரு. வெங்கடேஷ் பட் அவர்களுடைய ஃபேமிலின்னு பார்த்தோன்னா பேக்ரவுண்டாக மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக தான் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெங்கடேஷ் பட் அவர்கள் ஸ்கூல் படிக்கும்பொழுது ரொம்பவும் ஸ்லோ லேர்னராக தான் இருந்திருக்காரு. 4 முறை வரைக்குமே ஃபெயில் ஆயிருக்காராம். இருந்தாலுமே தன்னோட ஸ்கூலிங் லைஃப்பை முடிக்கிறாரு. அவங்க வீட்டில் உள்ளவங்களோட ஆசை என்னன்னா இவர் ஒரு இன்ஜினியர் ஆகணும் தான். ஆனால் இவருக்கு இன்ஜினியர் ஆகிறதுல இன்ட்ரெஸ்டே கிடையாது. தான் ஒரு சமையல்காரராக ஆகணும்னு தான் ஆசைப்பட்டிருக்காரு. அதன்படியே பேரண்ட்ஸ் விருப்பம் இல்லாமல் இருந்தாலுமே தன்னோட மகனுக்காக ஒத்துக்கிறாங்க. அதை தொடர்ந்து தான் தன்னோட காலேஜ் லைஃப்பை சென்னையில், நியூயார்க்கில், அதை தொடர்ந்து சிங்கப்பூர்லையுமே படிக்கிறாரு. அவரோட காலேஜ் லைஃப் முடிச்சதுக்கு அப்புறமா சென்னையில் ஒரு ஹோட்டலில் ஜாயின் பண்ணுறாரு. அந்த ஹோட்டல் இப்போ மை ஃபார்ச்சூன்னு சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட்டு தன்னை ஒரு சமையல்காரராக தான் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. அங்கே அவருமே 2 வருஷம் வரைக்குமே வேலை பார்த்துருக்காரு. சமையல்காரராக வேலை பார்த்ததுக்கு அப்புறமா சென்னையிலேயே அங்கேயே இருக்கக்கூடிய தாஜ் ஹோட்டலில் வேலை பார்க்குறாரு. அங்கே ஒரு மேனேஜ்மெண்ட்டாக இருக்காரு. மேனேஜ்மெண்ட்டும் பண்ணுறாரு, சமையல் வேலையும் பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அதை தொடர்ந்து அவர் கற்றுக்கிறதுக்காக இன்னும் பயிற்சியும் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. 1998 வருஷம் அவர் சூஸ் செஃப் பதவிக்குமே உயர்றாரு. இதை தொடர்ந்து 2001 பெங்களூர்ல இருக்கக்கூடிய தி லீலா பேலஸ்ல எக்ஸிக்யூட்டிவ் சோஸ் செஃப்பா ஜாயின் பண்றாரு. அது மட்டும் இல்லாம 2006 கார்ப்பரேட் செஃப்ங்கிற ஒரு வேலையுமே ராஜினாமா பண்றாரு. இந்த ஒர்க்கை ராஜினாமா பண்ணதுக்கு அப்புறமா 2007 பட் அவர்கள் பில்லியன் மைல்ஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி பிரைவேட் லிமிடெட் கம்பெனியை ஸ்டார்ட் பண்றாரு. இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டை திறந்ததுக்கு அப்புறமா அதை தொடர்ந்து பெங்களூர்லயே அப் சவுத் பான் சவுத்ங்கிற ரெஸ்டாரண்ட்டையுமே ஸ்டார்ட் பண்றாரு. அதுக்கப்புறமா 2012 வெங்கடேஷ் பட் அவர்கள் தி அக்கார்ட் மெட்ரோபாலிட்டன் ஹோட்டல்ல சேர்றாரு. அதுக்கப்புறமா 2021 அந்த ஹோட்டலோட சிஇஓவாகவும் மாறுறாரு. அதுக்கப்புறமா 2014 வெங்கடேஷ் பட் அவர்கள் சமையல்ல ஒரு ரியாலிட்டி ஷோல ஜாயின் பண்றாரு. அந்த ஒரு நிகழ்ச்சியின் பேர் பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுதான் விஜய் டிவியில தொடங்கின சமையல் வித் வெங்கடேஷ் பட். இந்த ஒரு ஷோல அவர் ஒருவராகவே சமையல் காமிச்சு ரொம்பவே அசத்தி இருப்பாருன்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா அதே விஜய் டிவி ஷோல குக் வித் கோமாளி 2019 தோன்றிருப்பாரு. அந்த ஒரு ஷோல ஒரு முக்கியமான ஜட்ஜாகவும் இருந்திருக்காரு. அதை தொடர்ந்து தெலுங்குல ரிலீஸ் ஆன குக் வித் கிரிக்குல 2021 அந்த ஒரு நிகழ்ச்சியில ரொம்பவே சூப்பராகவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரு ஒரு செஃப்பா. இவ்வளவு தூரம் தாண்டினாலுமே தன்னோட யூடியூப் சேனல் மூலமா தனக்கு தெரிஞ்ச சமையல்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக யூடியூப் மூலமா ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்றாரு. அந்த சேனல் பேர் தான் வெங்கடேஷ் பட்ஸ் இதயம் தொட்ட சமையல். இந்த ஒரு சேனல்ல பல குறிப்புகளை சொல்லியிருப்பாரு, பல சமையல்களையுமே காமிச்சிருப்பாரு. எல்லாருக்குமே போய் சேர்ற மாதிரி, எல்லாருக்கிட்டையுமே இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு செய்யற மாதிரி தன்னோட சமையல் கலையை மக்களுக்குமே கொண்டு போய் சேர்க்கிறாரு. இப்போ அந்த சேனல்ல 3.57 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா வெங்கடேஷ் பட் அவர்கள் தி அக்கார்ட் புதுச்சேரி, அது மட்டும் இல்லாம ஹைலாண்ட் ஹோட்டல்லையுமே இப்போ சிஇஓவா இருக்காரு. இந்த ஒரு ஹோட்டல் ஊட்டியில இருக்கு. இன்னும் சொல்ல போனா இன்னும் இவர் ஹோட்டல்ல சமைக்கிறத இவர் விடவே இல்லையாம். எவ்வளவு பெரிய சிஇஓவா ஆனாலுமே தன்னோட கையாலேயே நிறைய பேருக்கு சமைச்சு கொடுப்பாராம். வெங்கடேஷ் பட் ஃப்ரீயா இருக்கும் பொழுது நிறைய ஃபிலிம்ஸ் பார்ப்பாராம். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு டிராவல் பண்ணுறதுனா ரொம்பவும் பிடிக்குமா. வெங்கடேஷ் பட் சரளமாக பேசக்கூடிய லாங்குவேஜஸ்ன்னு பார்த்தோன்னா தமிழ், கன்னடா, இங்கிலீஷ், துளு அண்ட் ஹிந்தி ரொம்பவே சரளமாக பேசுவாராம். என்னதான் வெங்கடேஷ் பட் அவர்கள் வெஜிடேரியனாக இருந்தாலுமே நான்வெஜ்ஜோட ஸ்மெல்லை வச்சு அது வெந்திருக்கா, வேகலையா, இல்லை அதில் சால்ட் வரைக்குமே எல்லாமே பர்ஃபெக்டாக சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் அசைவ உணவுகளை ரொம்பவும் சூப்பராக சமைப்பாராம். வெங்கடேஷ் பட் அவர்கள் 2020 அப்போ டாப் 10 யூடியூபர்ஸில் ஆக்ஷிப்பில் ஒரு அவார்டு வாங்கியிருக்காரு. வெங்கடேஷ் பட் அவர்களுடைய குருன்னு எப்போதுமே சொல்கிறது யாருன்னா செஃப் நடராஜன் அவர்களை தான் சொல்லுவார். நாம இவருடைய ஸ்டோரியை கேட்கும்பொழுது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் தான் நினைப்போம். ஆனால் இவர் பல கவலைகளை தாண்டி தான் வந்திருக்காரு. ஏன்னா அவர் பிறப்புல இருந்தே பல தோல்விகளை சந்திச்சிருக்காரு. அதுக்கு காரணம் என்னன்னா அவருக்கு சின்ன வயசுல இருந்தே படிப்பு வராதான். நிறைய வாட்டி ஃபெயில் ஆயிருக்காரு. அதை தொடர்ந்து அவருக்கு ஆசைப்பட்டதை செய்யறதுக்கே பல போராட்டங்களா இருக்குமா. நம்ம செஃப் படிச்சா நமக்கு பிடிச்ச சமையலை பண்ணலான்றதுக்காக அந்த ஒரு கேட்டகரியை எடுக்கிறாரு. ஆனா அந்த ஒரு இடத்துலயுமே பல கஷ்டங்கள் இருக்கு. அங்க எடுத்தோடனே சமையலுக்குலாம் விட மாட்டாங்களாம். ஸ்டார்டிங்ல கிளீன் பண்ண தான் விடுவாங்களாம். அதுவுமே கிளீன் பண்ண வச்சு பாத்திரம் விளக்கி அந்த ஒரு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி பல ப்ரெஷர்ஸை கொடுப்பாங்களாம். அப்போ ஒரு நாள் அவருக்கு ஒரு சமைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த ஒரு டைம்ல உருளைக்கிழங்கு வேக வச்சிருக்காரு. ஆனா அவரு ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறனால
அவருக்கு வெந்திரிச்சா வேகலையானு தெரியல. ஆனா அந்த உருளைக்கிழங்க சுட சுட எடுத்து கையில தேய்ச்சி டார்ச்சர் பண்ணதாகவும் சொல்லப்படுது. அன்னைக்கே அவர் வேலையை விட்டுட்டு கிளம்பிடலாம் தான் நினைச்சாராம். ஆனா அவருடைய குரு தான் சொல்லியிருக்காரு, என்னதான் இருந்தாலும் உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வாங்கிட்டு போன அந்த ஒரு காரணத்துக்காக தான் பல்ல கடிச்சிட்டு வேலை பார்த்திருக்காராம். அவ்வளவு கஷ்டங்களை தாண்டி வந்ததாலதான் இன்னைக்கு இப்படி ஒரு வெங்கடேஷ் பட் நம்ம உலகுக்கு கிடைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவருடைய பர்சனல் லைஃப்மே பல ஸ்ட்ரகிள்ஸை சந்திச்சிருக்காரு. அவருக்கு மேரேஜும் லேட்டு. அவருக்கு ஃபர்ஸ்ட் ஷோ பண்ணும்பொழுது அவங்களுடைய அம்மா ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல இறந்திருக்காங்க. அதை தொடர்ந்து அவங்களுடைய குழந்தையும் லேட்டா பிறந்திருக்காங்க. குழந்தை பிறக்கிறதுக்காக வேண்டாத தெய்வங்கள் இல்லையாம். அந்த ஒரு காரணத்துக்காக அவங்களுடைய மகள் பிறந்ததுக்கு அப்புறமா ரொம்ப நாள் அவருடைய மகளை போய் பார்க்கவே இல்லையாம். அதுக்கு காரணம் என்னன்னா, குழந்தை நல்லபடியா பிறந்தா உங்ககிட்ட வந்து பார்த்துட்டு தான் நான் போய் குழந்தைய பார்ப்பேன்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்காரு. அந்த ஒரு டைம்ல கோவிட் லாக்டவுன்றனால பல நாட்கள் மூடி இருந்திருக்கு. அப்பயுமே அந்த ஒரு கடவுளை திறந்ததுக்கு அப்புறமா பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் மகளை போய் பார்த்திருக்காரு. அந்த அளவுக்கு பல கஷ்டங்களை தாண்டி இருக்காரு வெங்கடேஷ் பட் அவர்கள். ஆனா இன்னைக்கு யாருமே எட்ட முடியாத இடத்துல இருக்காரு. அப்படிப்பட்ட வெற்றியை பார்த்த வெங்கடேஷ் பட் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.